ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருந்து இயல் 5க்கான முக்கியமான ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடறிந்து ஒழுகுதல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி டேஸ் வாழ முடியும். ஆன்சர், நல்வாழ்வு வாழ முடியும். நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர், ஆசாரக்கோவை. சொல்லும் பொருளும். நன்றியறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்பதன் பொருள் பிறர்க்கு உதவி செய்தல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளல். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? ஆன்சர், கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆன்சர், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எந்த நூல்களில் ஒன்று? ஆன்சர், 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களால் ஆனது? ஆன்சர், 100 வெண்பாக்களால் ஆனது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். ஆன்சர், நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஸ் ஆகும். ஆன்சர், பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், இவை எட்டும். நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், பொறை கூட்டல் உடைமை. அடுத்த லெசன், கண்மணியே கண்ணுறங்கு. எவை மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன? ஆன்சர், பாடல்கள். ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் எந்த மொழியில் ஏராளமாக காணப்படுகின்றன? ஆன்சர், தமிழில் ஏராளமாக காணப்படுகின்றன. சொல்லும் பொருளும். நந்தவனம் என்பதன் பொருள் பூஞ்சோலை. பண் என்பதன் பொருள் இசை. பார் என்பதன் பொருள் உலகம். இளைத்து என்பதன் பொருள் பதித்து. தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் என்பது கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணி என்பது மா, பலா, வாழை. முத்தமிழ் என்பது இயல், இசை, நாடகம். தங்க பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த டேஸ் முத்தேனோ என்பது எந்த நாடு? ஆன்சர், சேரநாடு. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிப்பது எந்த நாடு? ஆன்சர், சோழநாடு. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கியது எந்த நாடு? ஆன்சர், பாண்டிய நாடு. தாலாட்டு எந்த இலக்கியங்களுள் ஒன்று? ஆன்சர், வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் டேஸ் என பெயர் பெற்றது? ஆன்சர், தாலாட்டு. தாலாட்டு பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், தாள் கூட்டல் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் எது? ஆன்சர், தாலாட்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர், கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர், மறைந்த. அடுத்த லெசன், தமிழர் பெருவிழா. எது மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும்? ஆன்சர், விழாக்கள். எவற்றுடன் இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும்? ஆன்சர்,
இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். பொங்கல் விழா எவ்வாறு போற்றப்படுகிறது? ஆன்சர், தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா எது? ஆன்சர், பொங்கல் விழா. உழவர்கள் டேஸ் மாதத்தில் விதைத்து டேஸ் மாதத்தில் அறுவடை செய்வர். ஆன்சர், ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். தை திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடும் திருவிழாவை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர், அறுவடை திருவிழா. உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவின் பெயர் என்ன? ஆன்சர், உழவர் திருநாள். வாழ்க்கைக்கு வளம் தரும் அக்காலத்தில் போகி பண்டிகை மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் எந்த விழா கொண்டாடப்பட்டது? ஆன்சர், இந்திர விழா. எந்த மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஆன்றோர் மொழிக்கு ஏற்ற விழா எது? ஆன்சர், போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நன்னூல். திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? ஆன்சர், தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு எது? ஆன்சர், கிமு 31ஆம் நூற்றாண்டு. 2024ஆம் ஆண்டோடு திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடும்பொழுது 2055ஆம் ஆண்டு வரும். மாடு என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர், செல்வம். மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது? ஆன்சர், மாட்டுப்பொங்கல். மஞ்சு விரட்டின் மற்ற பெயர்கள் யாவை? ஆன்சர், மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது? ஆன்சர், காணும் பொங்கல். அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், மகர சங்கராந்தி. பொங்கல் திருவிழா பஞ்சாப் மாநிலத்தில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், லோரி என்று கொண்டாடப்படுகிறது. உத்தராயன் என்ற பெயரில் பொங்கல் திருவிழா எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர், குஜராத், ராஜஸ்தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர்? ஆன்சர், அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஸ் கட்டுவர்? ஆன்சர், தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆன்சர், பொங்கலன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர், போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் டேஸ் புகுதலும்? ஆன்சர், புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஸ் தரும்? ஆன்சர், துன்பம் தரும். அடுத்த லெசன் மனம் கவரும் மாமல்லபுரம். மற்போரில் சிறந்த பல்லவ அரசன் யார்? ஆன்சர், நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர், மாமல்லன். பஞ்ச பாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர், மாமல்லபுரம். மாமல்லபுரத்தில் 5 ரதங்கள் உள்ள இடத்தை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர், பஞ்ச பாண்டவர் ரதம். பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர், 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் என்ன? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். யாருடைய ஆட்சி காலத்தில் மாமல்லபுரத்தில் சிற்ப பணி தொடங்கியது? ஆன்சர், முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளினால் உருவாக்கப்பட்டவை? ஆன்சர், 4 தலைமுறைகளால் உருவாக்கப்பட்டவை. மாமல்லபுரத்தில் உள்ள எந்த சிற்பம் சிற்பக்கலையின் உச்சத்தை எட்டியது? ஆன்சர், அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசின் வேறு பெயர் என்ன? ஆன்சர், பகீரதன் தவம்.
ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். 4 வகையான சிற்பக்கலை வடிவமைப்புகள் யாவை? ஆன்சர் குடைவரை கோவில், கட்டுமான கோவில், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். தற்போது மாமல்லபுரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மகாபலிபுரம். அடுத்து இலக்கணம் மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஸ் என்கிறோம்? ஆன்சர் மயங்கொலிகள் என்கிறோம். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8 வகைப்படும். அவை நா, 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 லா, ழா, லா, ரா, ரா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? ஆன்சர் நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது? நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா. நடுப்பகுதினா 3 சுழினா, முன்பகுதியை தொடுவது 2 சுழினா, அடிப்பகுதியை தொடுவது நா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் டேஸ் தோன்றும்? ஆன்சர் லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது? லா. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து லா. தமிழுக்கே சிறப்பானது எது? தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லா. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் டேஸ் தோன்றும் எழுத்து எது? ஆன்சர் ரா. நா, நா, நா. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வானம் என்பதன் பொருள் வெளி, 2 சுழினா. வானம் என்பதன் பொருள் ஆகாயம். பனி 3 சுழினானா வேலை, 2 சுழினா. பனினா குளிர். லா, லா, லா. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, விலை என்பதன் பொருள் பொருளின் மதிப்பு. விலை என்பதன் பொருள் உண்டாக்குதல். விலை என்பதன் பொருள் விரும்பு. இலை என்பதன் பொருள் செடியின் இலை. இலை என்பதன் பொருள் மெலிந்து போதல். இலை என்பதன் பொருள் நூல் இலை. ரா, ரா என்பதன் எடுத்துக்காட்டு ஏரி நீர்நிலை. ஏரி என்பதன் பொருள் மேலே ஏரி. கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் கூரை புடவை. புக் பேக் கொஸ்டின். சிரம் என்பதன் பொருள் ஆன்சர் தலை. இலைக்கு வேறு பெயர்? ஆன்சர் தலை. வண்டி இழுப்பது டேஸ் காலை. கடலுக்கு வேறு பெயர்? ஆன்சர் பறவை. பறவை வானில் டேஸ் பறந்தது. கதவை மெல்ல டேஸ் திறந்தான். பூ டேஸ் வீசும் மனம் வீசும். புலியின் டேஸ் சிவந்து காணப்படும்? 3 சுழினா வரும். கண். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஸ் விளையாடினர்? ஆன்சர் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர்? ஆன்சர் கோலம் போட்டனர். கலைச்சொல் அறிவோம். வெல்கம் என்பதன் தமிழ்ச்சொல் நல்வரவு. ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழ்ச்சொல் சிற்பங்கள். சிப்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் தமிழ்ச்சொல் ஆயத்த ஆடை. மேக்கப் என்பதன் தமிழ்ச்சொல் ஒப்பனை. டிஃபன் என்பதன் தமிழ்ச்சொல் சிற்றுண்டி. திருக்குறள் புக் பேக் கொஸ்டின். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விடை ஆன்சர் நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் வாடும். நிலையான செல்வம் டேஸ் ஊக்கமே நிலையான செல்வம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள்? ஆன்சர் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள்.
பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் பயனிலா. Thanks for watching.